ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் படம். ஃபைனலாக ஸ்டார் படம் வந்து நான் பார்த்துட்டேன். இந்த ஸ்டார் படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி படத்தில் என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரெய்லரில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் படத்துலையும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அப்படியே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன? கதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பையன் இருக்காப்புல, அவங்க வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போராடும்போது அவருக்கு வரக்கூடிய தடைகள், அதை எப்படி அவர் வந்து ஃபேஸ் பண்ணி உள்ளே போகிறாரு. ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணி உள்ளே போகும்போது மறுபடியும் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஸோ அதையுமே அவர் எப்படி கடந்து போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நீ நடிக்கிற நடிப்பில் பார்க்குறவங்க பூரா ஓபிசியை மறந்துடணும். நீ மட்டும் ஓபிசியை மறைச்சிட்ட. ஸோ இந்த படத்தோட கதை இந்த அளவுக்கு தான். பட் இந்த படத்தில் நடித்த கவின் வேற லெவல், மனுஷன் மிரட்டிறாருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவினை வந்து ஒரு 4-5 வேரியேஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் படிக்கிறக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக வருவாப்பில், அப்புறம் காலேஜில் படிக்கிற மாதிரி வருவாப்பில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாப்பில், அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும், அப்போ ஒரு டேர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வருவாப்பில், அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தொப்பை போட்டு அந்த ஒரு கேரக்டரில் இருப்பார். சரி, மறுபடியும் நாம் அந்த வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் அவரோட தன்னோட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷனாக அவர் மாற்றி வரும்போது அவர் வந்து ஓகே ஸ்கூல் பசங்கள்லாம் என்னடா அது பார்க்குறதுக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்கான், ஸ்கூல் பசங்க மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் இல்லை. அவர் அதுக்காகவே தன்னை உடம்பெல்லாம் குறைச்சி அந்த மாதிரி நடித்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நார்மலாகவே கவினை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிக் பாஸ்லேருந்தே எனக்கு கவினை வந்து ரொம்ப பிடிச்ச ஆள் தான். ஸோ இவர் ஏற்கனவே நடித்த டாடா படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டாடா மாதிரி இல்லை, இந்த படம் டாடா மாதிரி கிடையாது. ஏன்னா இது வந்து வேறு மாதிரி ஒரு ஜோனல், அது ஒரு வேறு மாதிரி ஜோனலில் போகும். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க என்னடா ரொம்ப லேகாக இருக்குது, தேவையில்லாமல் என்னென்ன சேர்த்து விட்டுருக்காங்கன்னு. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு லேக் எதுவுமே கிடையாது. லேக்குன்னு சொன்னால் ஒரு 2 விஷயம் தான், அதை நான் போக சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக கவின் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து இதில் போட்டிருக்காரு. ரெண்டாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா இவர் கூட நடித்த எல்லா கேரக்டருமே மனசில் நிற்கிற மாதிரி வடிவமைச்சது தான் வேறு லெவல். ஏன்னா இதில் நடிச்சிருக்கக்கூடிய கவினோட அப்பாவை நடிச்சிருப்பார் லாலு, அப்புறம் அவங்க அம்மா, அக்கா, ஃப்ரெண்டு, அப்புறம் யாருன்னே தெரியாமல் வாய்ஸ் மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்கக்கூட அவங்களோட பாட்டி. இந்த பாட்டி இதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் போய் சொல்லலாம், டே தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் ஏற்றி விட்டுருக்காங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னால் நீங்கள் படம் பார்த்தவர்கிட்டே கேளுங்க இந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் அவரால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி மனசில் நிற்கிற மாதிரி தான் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போயிருக்கு. என் ஃப்ரெண்டை பற்றி கேளுங்களேன், ஃப்ரெண்டை பற்றி ஒரு 2-3 நிமிஷம் வரும், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. தேவையில்லாமல் யாரையுமே சேர்த்த மாதிரி எனக்கு தெரியலை. அப்படி சேர்த்துருப்பாங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2 ஹீரோயின் தான். அவங்க தான் அடிக்கடி, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் வர்றாங்க, அவங்க வந்து கவின் வந்து நல்லா இருந்து அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ அது வரைக்குமே நல்லா தான் அவங்க கூட இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா கவின் தன்னையே நம்ப மாட்டேங்கிறாருன்னு நினச்சி தான் அந்த பொண்ணு வந்து அவரை விட்டு விலகி போகிறாங்க. போகும்போது கூட நானே யோசித்தேன், என்னடா இவ்வளோ தூரம் கூட வந்துட்டு இப்போ எதுக்கு விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஹீரோயினை சேர்த்து இவங்க தான் இப்போலேருந்து ஒரு பேரிங் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை நான் 2-3 வெப்சீரிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து பட் ஹிந்தியில் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு வந்து தமிழில் வந்து நடிக்க வச்சது வந்து எனக்கு வந்து இந்த பொண்ணு தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு அது நம்ம படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் இந்த பொண்ணு வரக்கூடிய 2-3 சீன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தியேட்டர் சீன்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப ஒரு கிரிஞ்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு 2-3 சீனு. ஸோ இந்த பொண்ணுங்க வர சீன் தான் எனக்கு கொஞ்சம் என்னடா அது தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ இந்த இடங்கள் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கும். பட் மற்றபடி எல்லா சீனுமே சூப்பராக இருக்கும்.
இருக்கும். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அப்பா ஆல்ரெடி வந்து கனவு கண்டிருப்பாரு தான் வந்து ஹீரோவா மாறணும். பட் அவரால் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம கவின் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் அப்பா வந்து இவனை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு வசனம் வரும், மீசையை வச்சு ஒரு வசனம் வரும். ஸோ அந்த வசனத்தை வச்சு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அதுவும் சொல்லப்போனால் கிளைமேக்ஸ் எல்லாம் மிரட்டிட்டார் மனுஷன் கவின். அதுலேருந்தே தெரிஞ்சிடலாம் கவின் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்டர், எந்த அளவுக்கு ஆக்டிங்லாம் அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் அதுலேருந்தே தெரிஞ்சு. ஒரு சீனெல்லாம் அவர் அந்த ஆக்சிடென்ட் சீனு பார்க்கணும். ஐயோ நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. உண்மையில் அதை பற்றி நான் கொஞ்சம் ஒரு செகண்ட் கூட அதை பற்றி நான் யோசிக்கல. இவர் வந்து நடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பார், ஒரு சான்ஸ் கிடைச்சி போயிட்டு இருப்பாப்புல. போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லாங் ஷாட்டில் மேலேருந்து அந்த வண்டி வந்து மேலேருந்து வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த சீனெல்லாம் அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துருப்பாங்க. காமெடின்னு பார்க்க போனோம் அப்படின்னா காமெடியெலாம் ஒரு சில இடங்களில் 1-2 சீன் அப்படியே இப்படி போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த அளவுக்கு ஒரு கூட்டாயிருக்கு. முக்கியமாக அவங்க பாட்டி வந்து ஆல்ரெடி அவங்க வாய்ஸ் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த பாட்டி இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, கவின் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாப்புல. அப்போதைக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் வரும் நடிக்கிறதுக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி. இதை வெளியவும் சொல்ல முடியாமல், அதை சந்தோஷமும் பண்ண முடியாமல், பாட்டி இறந்துட்டாங்களேன்னு சொல்லி அழுகவும் முடியாமல், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, அவரு ஒரு மாதிரி சிரிப்பார். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்க ஒரு மாதிரி. அவங்க அக்கா இது ஒரு அது வந்து ஒரு அவங்க பாட்டி இறந்து விடு மாதிரியே தெரியாது. இவங்க எல்லாம் கலகலப்பாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கலகலப்பு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட நிலைக்கிற மாதிரி இருக்காது. அது டக்குன்னு அது முடிஞ்சு இவருக்கு ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது. அது வந்து ரொம்ப ஒரு அதான் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அதை வந்து தட்டி விட்டுரும். அதை மறுபடியும் இவர் எப்படி கடந்து போகிறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாமல் நான் நெக்ஸ்ட். எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக பிடிச்சிருந்தது இந்த கவின் இவங்க எல்லாரோடைய ஆக்டிங் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் சீனு சொல்லவே வேணாம். ஏன்னா அது சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருப்பாருங்க. அது வந்து ஒரிஜினலாக நடக்குதா இல்லை அது வந்து இவர் ஆக்டிங்கா, இது படத்தோட கதையா இல்லை இவர் உள்ளேருந்து அந்த இது யாரும் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் மாதிரி வச்சுருக்காங்களான்றது வந்து நமக்கு கடைசி வரைக்குமே தெரியாது. அதில் ஒரு மெயின் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து அதை வந்து கண்டுக்க கூட மாட்டோம். ஆனால் அவர் நடிப்பை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த மீசையை வச்சு சொல்லுவாப்ல அவரோட அப்பா. அது வந்து ஃபைனலாக அது முடிய போகும்போது நமக்கே தோணும், ஐயோ அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே, இவர் நடிப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி. அது கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அதை நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா இது சொன்னேன்னா அது வந்து இதாயிரும். ஸோ அதனால அந்த கிளைமேக்ஸை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கவின் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டர் அப்படின்ற சொல்லி. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக அடிச்சுப்போம். அவனுக்கு என்ன பிடிக்கலடா. ஸோ இதுக்கு மேலே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றபடி அவர் வந்து ஆக்டிங்காக பாம்பே போகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கட்டும், இவர் காலேஜ் படிக்கிற சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி 1-2 சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாம்பே போகிறார் அப்படின்னா சென்னையிலே இருந்து பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சென்னையிலே இருந்து பண்ணோம் அப்படின்னா இவங்க வீட்டாளுங்க எல்லாமே இருந்துருவாங்க. பட் இவங்க வீட்டாளுங்களுக்கும் தெரியக்கூடாது அவர் என்ன பண்ணுறாருன்னு. அங்கே இவருக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, அவர் என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது மனுஷன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெலாம் போவாப்புல. அந்த நிலைமைக்கு போய் அந்த இதுக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? எல்லாருமே சொல்லலாம், ஏன்னா இது எல்லாமே ஒரு மனுஷன் அவன் படக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே காட்டுறாங்களே. சினிமாவில் உள்ள கஷ்டத்தை ஒரு மனுஷன் வந்து என்ன கஷ்டப்படுறானோ, இப்போ எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையில் இருந்து ஒரு கஷ்டப்பட்டு மேலே போய் ஒரு இடத்த ஒரு ஜாபை வந்து அடைகிறது, இந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி தான் சினிமாலேயும் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருக்குது. அதையும் தாண்டி தன்னை வந்து தன் விடாமுயற்சினால் நம்மளால் மேலே போக முடியுன்றது வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த படம் வந்து மோட்டிவேஷனுக்கு பஞ்சமே கிடையாது. 1% கூட மோட்டிவேஷனுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை
உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு இன்டர்வியூக்கு போவார். அவங்கள்ட்ட இவர் என்ன பேசுவாருன்னு தெரியாது. ஆனால் இன்டர்வியூ எடுக்கிற மனுஷன் அந்த ஒரு ஆள் வந்து இவருக்கு பணம் கொடுத்துட்டு போவார். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன சின்ன புல்லரிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஒவ்வொருத்தவங்க யாருன்னே தெரியாதவங்க வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணிட்டு போவான். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அது படம் பார்த்தா தான் தெரியும். நீ கற்றுக்கிறது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். அந்த அளவுக்கு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை தனியாக மட்டும் போய் பார்க்காதீங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, இல்லை அப்படின்னா குடும்பத்தோடு போங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ஏற்படுத்திடுவாங்க. அப்படி ஒரு மோட்டிவேஷன் படம் தான் நான் இந்த படத்தை நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டே அந்த அளவுக்கு நீ சொல்கிற மாதிரிலாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண. ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் அப்படியே அந்த ஐயோ ஏன் ரோல் ஆகுது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.